தமிழகத்தின் 5 மாவட்டங்களுக்கு அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலோடு கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் வரும் 3ஆம் தேதி வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் கணித்துள்ளது. இதேபோன்று தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒடிஷாவின் பாலேஸ்வரில் சீறி பாய்ந்த ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனத்தை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் துரிதமாக செயல்பட்டு பத்திரமாக மீட்டனர். வெள்ளப்பெருக்கிற்கு நடுவே இருசக்கர வாகனத்தில் சிக்கியவர்களை தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு பெரும் அசம்பாவிதத்தை தடுத்து தங்களின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் நிரூபித்துள்ளனர்.